ஸ்ரேயஸ் ஐயரை முழுசா நம்பாதீங்க அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் யாருமே என்னுடைய பேச்சை பெருசாக மதிக்கலை, கேட்கல. இப்போ கடைசியாக முக்கியமான இந்த ஃபைனலில் பார்த்து ஒட்டுமொத்தமாக ஸ்ரேயஸ் ஐயர் தோல்விக்கான முக்கியமான காரணமாக அமைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தற்போது பஞ்சாப் அணியின் ஹெட் கோச் பயிற்சியாளராக இருக்கிற ரிக்கி பாண்டிங் ஒரு அதிர்ச்சி தரும் பேட்டியை பஞ்சாப் அணியின் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற விளக்கத்தை தற்போது ரிக்கி பாண்டிங் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதை கேட்குறப்ப பஞ்சாப் அணியின் ஓனர் பிரீத்தி சிந்தா, பஞ்சாப் ரசிகர்கள், இப்படி இவங்க எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கு எதிராக திரும்புகிற மாதிரியான நிலைமை தற்போது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு உள்ள உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பஞ்சாப் அணி கண்டிப்பாக 191 அந்த டார்கெட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. ஏன்னா இங்கிலீஷ் நல்லா பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் அவர் ஒருத்தரே போதும், எப்படா பஞ்சாப் அணி அவரை சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயர் அவரை பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் புஷ்ஷுன்னு போயிட்டாரு. வெறும் ஒரே ஒரு ரன் தான். அவர் அவுட்டான ஒரு போலர், உலகம் தரம் வாய்ந்த போலர் அப்படின்னா கூட பரவாயில்ல. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் சாதாரண ஒரு ஆல்ரவுண்டர் ஷெஃபர்டு, அவர் போட்ட பந்து கூட வேகம் கிடையாது. ஆனால் அந்த பாலை கரெக்டாக பிட் பண்ண முடியாமல் கீப்பருக்கு கேட்சை கொடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ரன்லேயே அவுட் ஆகி வெளியேறினார். ஸோ இதை பற்றி ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் அவர் மேலே எப்பெல்லாம் எல்லாருமே பெருசாக நம்பிக்கை வைக்கிறாங்களோ அப்போ எல்லாம் ஸ்ரேயஸ் ஐயர் அவருடைய நல்ல பேட்டிங், நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தாமல் தான் இது வரைக்கும் இந்த தொடர் முழுக்க இருந்திருக்காரு அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு இதே மாதிரி ஆர்சிபி அணிக்கு எதிராக குவாலிஃபயர் 1 மேட்ச்சில் ஸ்ரேயஸ் ஐயர் அவர் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒட்டுமொத்த டீம் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் வெறும் 100 ரன்னுக்கே பஞ்சாப் அணி நாங்கள் எல்லாருமே திட்டக்கூடிய அளவுக்கு, விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆல் அவுட் ஆகி படுதோல்வியை சந்திச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்ரேயஸ் ஐயர் மும்பை அணிக்கு எதிராக விளையாடுறப்ப அவர் மேலே பெருசாக எதிர்பார்ப்பு யாருக்கும் இல்லை. சுற்றி இருக்க பிளேயர்கள் மேலே தான் எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. எப்படியாவது பஞ்சாப் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் ஒத்த ஆளாக நின்று அணியை வழிநடத்தி கொண்டு போய் பஞ்சாப் அணியை வெற்றி பெற வச்சாரு. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பயத்தை ஸ்ரேயஸ் ஐயர் அவர் மேலே கொண்டு வந்தார். இப்படி இருக்க ஃபைனலில் அதே நம்பிக்கை கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் அவர் மேலே யாரும் வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாப் அணி நிர்வாகமாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பொதுவாக ஒரு பேட்டி கூட நான் வெளியிட்டிருந்தேன். ஸ்ரேயஸ் ஐயர் அவரை முழுசாக நம்பாதீங்க, கண்டிப்பாக அவரை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தால் நிச்சயமாக இந்த மேட்ச்சில் அணி நாங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆரம்பத்திலேயே தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வலியுறுத்தினதாகவும், ஆனால் கடைசியாக அதுதான் நடந்திருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் அவரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. கடைசியாக தோத்தது வெறும் 6 ரன் தான். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரே ஒரு ரன் தான் எடுத்தாரு. கூடுதலாக இன்னொரு 6 ரன் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்திருந்தா நிச்சயமா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கலாம். அதனால ஸ்ரேயஸ் ஐயர் அவரை நம்பாம, என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அவர் மேல தான் நான் முழுசா நம்பிக்கை வச்சிருந்தேன். அங்க லாங் ஆன்ல அந்த கேட்சை மட்டும் பிடிக்காம இருந்திருந்தா கண்டிப்பா கடைசி நேரத்தில் சஷாந்த் சிங், இங்கிலீஷ் 2 பேருமே அற்புதமான பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மேட்சை ரொம்ப அழகாக பஞ்சாப் அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் மேலே முழு நம்பிக்கை வைக்கிற ஆட்டங்கள் எல்லாத்துலேயுமே அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாமல் தான் அவர் தொடர்ந்து ஏமாற்றம் அழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரியான ஒரு ஏமாற்றம் தான் இந்த ஆட்டத்திலையும் நடந்திருக்கு. ஸோ முன்னதாகவே தான் இதை சொன்னதாகவும், ஆனாலுமே ரசிகர்கள் எல்லாருமே அவரை மிகப்பெரிய அளவில் நம்பினது தற்போது இந்த தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அதுவே அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாண்டிங் பஞ்சாப் அணி தோல்விக்கு முக்கியமான காரணம் ஸ்ரேயஸ் ஐயர், அவரை நம்பி மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே டிபெண்ட் பண்ணி இருந்ததால் கிடைச்ச தோல்வி இது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஸோ பாண்டிங் அவர் சொன்ன இந்த கருத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.